ஊர்ல ஆத்தாள் அழைச்சுன்னு பச்சிமா தாய் இறங்கி ஆடி வந்துக்கிறான்னா உங்களுடைய பரிவார பூஜைகளை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அப்படி அக்னியில் வரது சொன்ன எல்லாத்துக்கு எங்க தோட்டத்துல இருந்து கொண்டாந்த பருத்திப்பூ பாதத்துல வைக்கிறது சந்தோஷமா நினைக்கிறேங்க. ஏயா இத்தனை ஊருக்குள்ள பருத்திப்பூ கொண்டு வந்து போடுற? நீ கேட்கல வாசம் கொடுக்கறவங்க 1000 பூ இருக்குதாண்டா. இதுயாரா நீ பண்ணை பண்ணி பாலா போய் 10 எடுத்து நாசமா போனேன்னு ஆனா பருத்திப்பூ வாசமே இல்லையடா. அது இடத்துக்கெல்லாம் கொண்டாந்து பேர்பட்ட சனத்துக்கு போடுறீங்க. நீங்க கேட்கல நடுவர் அவர்களை ஏன் தெரியுமா? மத்த பூ காட்டிலே பருத்தி பூ வசதியா கொண்டாந்து போடுறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய சனம் எல்லாம் தான் உழைச்சு வாழ்றாங்களே தவிர ஒரு நாள் ஒருத்தன் காசு வளர்த்துக்கு ஆசைப்படாத அற்புதமான மண்ணுக்கு மக்களுக்கு பருத்தி பூ பாத்துல வைக்கிறேன். சிறப்பியா நடுவர் அவர்களை நீங்க நல்லவரு வல்லவரு நாலு தெரிஞ்சவரு வாரு நம்ம நர்சரிக்காரரோட சொந்தக்காரன்னு சொல்லித்தான் நம்மளை கூட்டி கொண்டாந்து நம்ம மேடையில உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த சடத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம்? ஏன் நடுவர் அவர்களே என்ற வங்காளி யுவராஜ மூலியமா போன் பண்ணி புக்கு பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசமா நாயும் பேசி அது உங்களுக்கே நேரடியா பேசுறாங்களே. இந்த சடத்துக்கு நீங்க ஒரு அக்குரமம் பண்ணலாமா? என்னையா பண்ணு? காத்தால வந்தோன்னு சரவணமாவில ரூம் பாட்டு கொடுத்து சோறெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே ஐயா. நீ சாப்பிடலீங்கிறதுக்காக இப்படி அக்குரமம் பண்ணலாமா? என்னையா பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போங்க. அந்த காசியில போய் தலைமுழுகனா போகுமா? அந்த ராமேஸ்வரத்துல 24 தீர்த்தத்துல 27 மட்டும் குளிச்சா போகுமா? எங்க ஆத்தா பச்சையவனுக்கு மாவிளக்கு போட்டு பச்சை மாவு இடிச்சா போகுமா? இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணு? என்ன பண்ண தெரியாமதான் வெள்ளையும் சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்களா? அதுல வெள்ளை எச்சு தூக்கிட்டு போக வெள்ளையும் சொல்லி மறந்த என்னையா பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொல்லி நம்ம வீரத்துல பிறந்த அக்னியில பிறந்த அத்தனை சனமும் பங்காளி மாமச்சனை கூட்டு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டி வந்திருக்கீங்களே. ஏய் யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 சேலை கட்டி இருக்கு. ஊர் உலகத்துல எவ்வளவுமே சேலை கட்டி இவளுக்கு 2 தான் அதிசயமா கட்டி இருக்கிறாள். 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களை தமிழ்நாட்டுல யாருமே கல்யாணம் முடிக்கல. இவங்க 2 தான் மூச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் புள்ள இருக்கு. இந்தியாவில எவையா புள்ளப்பத்தா இவன் பெற்றுக்கிறான். 2 பேருக்கும் புருஷன் இருக்காயா? நடுவர் அவர்களை உலகத்துல ஒருத்தருக்குமே புருஷன் இல்லை. இவளுக்குதான் அதிசயமா புருஷன் கட்டி 2 பேரும் படிச்சிருக்காங்க. நீங்க படிச்சு வாத்தியாரா 27 வருஷமா வேலை பார்த்து என்னையா பிரயோஜனம்? 2 பேருமே படிச்சு வைத்தியமுங்க. 2 பேரையும் பத்தி நீ என்ன? ஏமா கோச்சிங் போலியா? அவன் சொன்ன தப்புதான். பெண்களை பைத்தியக்காரின்னு சொல்லலாமா? சொன்ன தப்புதாம்மா. உனக்கு கோபம் வந்தது நியாயம். ரத்தத்திலே இருக்கு உன் கோபம். கோபம் வந்துருச்சு. நான் வேணாம்னு சொல்லல. நீ கேட்டது தப்பு தான். கோச்சிட்டு போ. அது உன்னுடைய சுபாவம். சொந்தக்காரர் கோச்சிட்டு போவியா? கோச்சிட்டு போன வேணாம்னு சொல்லல. கோச்சிட்டு போற தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. உன் கேவலப்பட்ட புத்தி எங்க போனாலும் போகாது. அது அப்பம் புத்தி. எத்தனை பாட்டு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உங்க அண்ணனுக்கு. வேற என்ன எடுத்த? நீ என்ன எடுத்தேன்னு சொல்லு. எனக்கு போது பொன்னாடை தூக்கிக்க பண்ணாட. அண்ணே உன்ற மைக்கு போச்சு காலியாச்சு. வேற என்ன அர்த்தம்? இங்கதாங்க வச்சேன். உள்ள ஊடுருவி விட்டாங்க. வேற என்ன அர்த்தம்? கண்ணாடி கவரை கூட தூக்கிங்க. நீ பட்டிமன்றம் பேச வந்தியா? ஆட்டையை போட வந்தியா? நான் கட்டிக்கிறேமா. நீ உட்காருமா. நான் சொல்றேன் கட்டிக்கிறேன். நீ உட்காருமா. நீ நான் சொல்றேன் உட்காருமா. 2 பைத்தியம் ஐயா. ஒரிஜினல் அக்பர் கைகசை 9001 பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். 2 பைத்தியம் கிடையாது கிடையாது கிடையாது. அப்புறம் 6 2மே லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்று முழு லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இந்த ஊர்ல பேச வேண்டிய தலைப்பு என்ன தலைப்பு? இட்லிக்கு தேவை சட்டினியா சாம்பார்? நான் என்ன தலைப்புல பேச? நீ சாம்பார்ல பேச. நடுவர் அவர்களை என்னதான் பொசு பொசுன்னு 7 அரசல் இட்லி இறக்கி வச்சாலும் சட்டுன்னு சட்டுன்னு சளிச்சு போவுங்க. ஆனா சாம்பார் அப்படி இல்லைங்க. காப்படி சிறுபருப்பு காப்படி துவரம் பருப்பு 2 குக்கர் போட்டு வேகிக்கல் 4 அரசான் கை துண்டு துண்டா வெட்டி போட்டு சின்ன வெங்காயத்தை மொட்டு மொட்டா தொலைச்சு போட்டு தக்காளி பழத்தை போட்டு விளக்கணம் கொஞ்சம் ஊத்தி வத்தப்பொடி போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சு அம்மியில சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் கொத்தமல்லி போட்டு அரைச்சு அது கூட 2 சில தேங்காய் வச்சு தாளிச்சு ஊத்தில நெய்யில தாளிச்சு ஊத்துனா அடாடாடாடா அண்ணன்
அன்னபூர்ணா சாம்பார் என்ன சாம்பார், எங்க அம்மனி வைக்கிற சாம்பாருக்கு நீங்க வேற ஏதாவது உண்டாயா? இட்லிக்கு தேவை சாம்பாரே என்ற தீர்ப்பு விளம்படி கேட்டு டேய் நீ குக்கு வித்துக்கோமா சமைச்சது பூரா இங்க வந்து சொல்லிருக்கியாடா? அங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்க கேக்குறாங்க. தலைப்பு கேட்ட சட்னிங்க சாம்பார் தலைப்பு தெரியாமையா நீ பேச வந்த? ஏன் நீங்க சொன்ன ஆவாதம் நடுவரே. குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பெற்ற தாயா கட்டிய மனைவியா? பொண்டாட்டி தாயா தாரமா? நடுவர் அவர்களே, பொண்டாட்டினால சந்தோஷம் வருது, எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். வீட்டுக்குள்ள கால வச்சாலே புடுங்குறாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அதுல இதுல எங்க வீட்டு அம்மனி. நான் சொன்னாலே உழைக்கிற வெள்ளாச்சி எவ்வளாச்சி இல்லன்னு பஞ்சப்பாட்டு படிப்பாளா? எவொருத்தி வீட்டுல இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்துல தருதரம் தான் தங்க, லட்சுமி தங்க மாட்டா. இருக்குதுன்னு சொல்லி பழக முடியலன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நான் தெரியாம கேக்குறேன். ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க, அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கணும்? ஒரு தடவை காப்பி குடிக்கணும். அது எனக்கு உலகம் வழக்கம். அதானே நியாயம். புருஷ வருமானம் என்னமோ அதுக்குள்ள செலவு பண்ணா தானே பொண்டாட்டி குடும்பத்துல தூணா நிப்பா. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி திரு 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்துல பொண்டாட்டினால சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி நீ 40 மட்டும் காப்பி குடிச்சா 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி நீ வேலை மட்டும் சொந்தத்துக்கு அடியடி 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பியும் குடிக்கப்படாது. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்தையும் திக்கப்படாது. 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி பச்சைமா நோம்பிக்கு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டணும்னு ஆசைப்படுறாளே அந்த குடும்பத்துல பொண்டாட்டினால எந்த சந்தோஷம் வருவாங்க? எப்படி வரும்? நடுவரவர்களே, அந்த காலத்துல அதனால எப்படி சொன்னாங்க? சேத்தவனத்தை சிக்கனமா அம்மா கை கொடுத்து 57 ரூபாய் கொடுத்து 2 சோப்பு வாங்கி கொடுக்கறதுன்னா அந்த ஒரு சோப்பு ஒரு வேட்டிக்கு வைக்கிறாளே உங்ககிட்ட என்ன பொறுப்பு இருக்குது கேக்குறேன். ஒரு வேட்டி துவைக்க ஒரு சோப்பு தயார் பண்றாங்கன்னா அப்ப நீ எவ்வளவு அழுக்காக்கி கொண்டு போயிருக்க? எங்க மேடையில கட்டுற அவுத்து வைக்கிற வீட்டுக்கு போறேன், எங்க போறேன் இடையில எங்க உட்காரன்னு யாருக்கு தெரியும்? ஒரு சோப்பு வச்சு 1 மாசம் துவைக்கிற, நீ துவைக்கிறதே இல்ல உலகம். எப்படி ஆளு சேர்ந்து மாப்பிள்ள? இப்ப என்ன போட்டு குளிச்சா உடம்புக்கு நல்லது? நடுவர் அவர்களை அரப்பும் சிவக்காய் போட்டு குடிச்சா மேலுக்கு நம்ம நல்லது. தம்பி என்ன சோப்பு போட்டு குளிச்சா நல்லது? ரீல் சோப்பு போட்டா உடம்புக்கு நல்லது, மைசூர் சாண்டல் போட்டா உடம்புக்கு நல்லது, சந்தூர் சோப் போட்டா உடம்புக்கு நல்லது, லைபாய் போட்டா உடம்புக்கு நல்லது, சிந்தால் போட்டா உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் போட்டு குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லடா. ஒன்னே ஒண்ணு போட்டு குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது. என்னங்க? கதவை தாப்பா போட்டு குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் போடுங்க. நடுவர் அவரே, ஒரு காலத்துல எல்லாம் பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. எனக்கு பெத்து தாய் மாறுவா அள்ளி முடிச்சு கோடாளி கொண்டு போட்டு திருவிழா பூ வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்து நிறைய குங்குமம் வச்சு இந்த ரோட்ல நடந்துட்டா அந்த பச்சைமன் தாயே வர மாதிரி. ஒரு மாடு வாங்க, வித விதைக்க, கருத இருக்கு, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை பண்ண ஒரு இடம் குடி போறவே அந்த மமராஜ் மூஞ்சியை முடிச்சுக்கிட்டு போற காரியம் வேலங்கு. இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது குளிக்கிறாளோ என்று கொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன வந்துட்டு நான் சொன்னேன் 16-17 வயசுல வந்தாட்டான் கண்ணா, அதுக்கு பேர் பிம்பிள்ஸ். 40-45 வயசுல வந்தா அதுக்கு பேர் வந்து வரக்கு. ஆவாரம் பட்டையும் அரளி கொட்டையும் அரைச்சு பூசி சரியா போகுது. அவ சொன்னா அதெல்லாம் ஆவாது, ஒழுக்க மரியாதையா 4500 ரூபாய் பணம் கொடு, நம்ம பட்டர் பேசியல் பண்றோம். நடுவர் அவர்களை பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில் கூட்டிட்டு போய் இந்த மாடு என்ன வேலைக்கு போகும்னு சொல்ல தெரியும். மாடு சொல்லி சுத்தமா இருக்கிறதாட்ட ஆட சொல்லியோ, மாடு சொல்லியோ, தலை சொல்லியோ, தலைமையில் தலையோ, கொடமேல் கொடையோ, லட்சுமி சொல்லியோ, ராஜ சொல்லியோ கேட்டா சொல்ல தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா, இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாட மூஞ்சில ஒட்டி செத்த புணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான். எவ்வளவு செலவு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாலும் நடுவரவர்களே எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு. காக்காவாளை சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போடுவில்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடலாம்? கேடாயாடு பிடிக்க குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குது இல்ல? அப்ப நான் பட்டி பண்ற கிளம்புற நேரம் கிடாய அவுத்து விடுறேன்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி போட்டு. நாளைக்கு காலையில போய் அவன் சட்டை கட்டி பிடிக்கும்.
அடே அறிவு கட்டவன அடுத்தவங்க கூடி கெடுத்தவன உன் ரூட்ல கெடா இல்ல அம்மூட்டு கெடா சேர்ந்து உன் ஒட்டையாடு குட்டி ஓட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, நம்ம மண்ணீர் உள்ள மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சவன மார்கை வாங்கி அவன் மூக்கறுத்து மூளையில வச்சு நாக்கறுத்து நடு ரோட்ல வச்சு உங்களுக்கு அந்த குட்டியில பங்கு வாங்கி தர்றேன். நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு வேற சண்டைக்கு? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு எப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பாங்க சண்டைக்கு வருவான். ஆட்டுக்குட்டியோ 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷன் கட்ட போறானா? இல்ல, நான் பொண்டாட்டி கேட்டேன், எனக்குள்ள 4500 ரூபாய் செலவு பண்ணி மேக்கப் போறேன்னு நான் இடத்துக்கு மேக்கப் பண்றேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன்னு புருஷன் கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போதும், அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு வேண்டும் என்ன போறான். நம்மள பொண்டாட்டி எனக்கு அழகா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊரு பயில ஊரே பொண்டாட்டி சைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சான்னா நான் வீட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பாலாவரம் பண்ண முடியுமா? படத்துல நடிக்க முடியுமா? மாடு வாங்கி வைக்க முடியுமா? இல்ல உழவர் சந்து போக முடியுமா? இல்ல குக்குவத்து கோமாளிதான் ப்ரோகிராம் பண்ண முடியும்? அப்படி கேளியா? நடுவரோட புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கேட்கணும். கேட்கறேன். நான் பாலக்கோடு தெற்கு திருப்பூர் வேணா பேசியல் பண்ற பழக்கம் நம்பியூர் வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி பக்கத்துல வைகுந்தாவணும், இந்த பக்கம் காக்காப்பாளையம் நம்ம நம்பியூர்ட்டோம். நடுவரோட பாலூத்தி வந்து பாக்குற பையன் மாடு பேசிட்டு இருக்கிற இவ்வளவு ஆளை காணும். எங்கடா கொம்மன் அம்மா பேசியல் பண்ண போயிட்டா போ அப்படிங்க உட்ட மண்டி போறதுக்கால போய் பாக்குறேன். 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா கௌதமி ஆட்டமும் வர்ணனி ஆட்டமே படுத்திருக்கிறாளுங்க. இதுல எவன் எம்பொண்டாட்டின்னு நான் முள்ள கிட்ட போய் அம்மனியே அப்படியோ அடி ராஜேஸ்வரிக்கு எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் மூஞ்சி ஊரா அனுமாருக்கு வெண்டைக்காய் சாத்துற மாதிரி மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணுல வச்சு மல்லாக்கு படுத்திருக்கிறான். நடுவர்களே அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கைய பிடிச்சிருந்தா 4 பேர் என்னும் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாத அடுத்த பொண்டாட்டி கைய பிடிச்சிருந்து போட்டாங்கிறான். அவன் பேர் எனக்கு வராதா? நடுவர்களே நல்ல கவரிமான் பரப்புறங்க. அப்படியா? உடம்புல ஒரு முடிவானால உயிர் போனதுக்கு சமானமா வாழக்கூடிய மஞ்சுநாதன். அப்படின்னா நீ எப்போ போய் சேர்ந்திருக்கணுமே. 2017 தேவகோட்டை மகாராஷ்டிரங்கிற மனுஷங்கிட்ட 33 ரூபா 54 காசுக்கு அடமாட வச்சுட்டேன். கண்டிப்பா அசலும் தேராது முதலும் தேராது. நடுவர் அவர்களே 4 பொம்பளை படுத்துதாங்க அடையாளம் சிக்கலாம். இந்த ஓனரமும் ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தான். ஆள் நல்லா கும்முன்னு இருந்தான். மொல்ல கிட்ட போய் எங்கன்னு பொண்டாட்டி வந்தாலும் பாத்தியா? அவ கேட்டா உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த 7வது அரிசத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. அல்ல தண்ணி பேரல் உருண்டு மாதிரி உருண்டு கிடக்குறாள். வந்த மூதேவி ஊட்டுச்சாவி கொண்டாந்துட்டா. ஆயாயா எழுப்பி விடுறோம் பட்டிமன்றம் போகணும். அவ கேட்ட ஒரு கண்ணால மூச்சு எத்தனை வருஷம் ஆச்சுனா 16 வருஷம் கம்ப்ளீட்டடுங்க. ஐயா 16 வருஷமும் உங்களோட கொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிற நீ அடையாளம் சிக்கலிக்கிறேன். அவன் மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தானே ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்? அவ கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மொசு மொசு, அது மொன்னவாள் நாய்ங்க. சிப்பி பாரு, அது ராசவாளத்து நாய்ங்க. அது குட்டிவாள் நாய்ங்க. அந்த பொம்பேரி நாய் அதுதானே மோச மோசம் மோச குட்டியாட்டு இருக்கு. அது என்ன பண்ணுச்சு, காதவ சந்திரன் முட்டிக்கிட்டு உள்ள போச்சு. எனக்கு பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க அக்கா. பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா? பால் சட்டி கண்டாவே 7 நக்கு நக்கு. பாலாடை கண்டோன்னு அந்த நாய் என்ன பண்ணுச்சு, சேர் மேல தாவி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவ கேக்குற ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசிட்டு எடுக்கிற பண்ணீங்க 10 நிமிஷத்துல எடுக்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இழுச்சுவாய் ஆம்பளை எங்கேயோ சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்த காசு மானா வரதேசி மண்டமே தண்டா சீடு சம்பாதிக்கிறானே. அந்த காசு என்னை பெத்த தாய் இப்படி அனாவசிய செலவு பண்ணாளாயா? எதுக்கு எடுத்தாலும் அனாவசிய செலவு பண்றாளே. இந்த பொண்டாட்டி குடும்பத்துல மகிழ்ச்சி கொடுப்பானா? அப்படி கேளு. நடுவர் அவர்களை டவுசர் பாக்கெட் 41,500 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 41,500 ரூபாய். 41,500 rupees. எங்க தெரியுதா? ஆமா மாப்பிள்ள. ஓ, உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான். திடீர்னு 10 ரூபா வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு டவுசர் வச்சிருந்தா கண்டந்துட்டு பார்க்க இருக்குது. நடுவர் அவர் அந்த 41,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன்.
சொத்தழிஞ்சாலும் சொல்லலியாத என் அருமை உறவுகளுக்கு மத்தியிலே அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் வர்ணனி அவர்களையும் தன்னோட முதுகு தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 படத்தை கையில் கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுகு திரும்பி அவங்களே பார்த்தா 41,500 ரூபாய் படம் தான். அவ்வளவு வேணாமியா? சரி, ஒரு 15 ரூபாய் சில்லறை காசு இருந்தா கொடுறான். சரி, இது முதுக நான் திருப்பி பார்க்க அதுக்கெல்லாம் அவ புருஷம் இருக்கிறேன். ஏன் சொல்லிவிட்டாங்க? யாருக்கிட்ட சொல்றேன்னு ஒரு விவசாய வேண்டாம். நடுவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறக்காக இந்த குமரிகள்ல ஜாக்கெட்ல முதுகுல கதவும் நிலவும் ஜன்னலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து கண்ணுல பாக்கல, கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியிலும் பாக்கல. என்னைக்கு இந்த பொண்டாட்டிகள்லாம் ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல் எடுத்து முதுகுல அப்படினாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்டிரியில கல்லு வந்து அங்கிருந்து இங்க எப்படிமா நல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது. அதை விட ஒரு கொடுமைங்க, நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ற பொண்டாட்டியக்கா ஜாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தான். நடந்து போற டும்முக்கு 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 நாடுது குண்டு. இடத்துக்கெல்லாம் ஜாக்கெட்ல நாடா தொங்குதுறையோ. நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். உன்ற நாடாவை நான் கேட்டனா என்ற நாடாவை நீ கேட்காதீங்கிறானே, இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேக்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்ட? சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டான்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாப்பிள்ள. மாத்திட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே டெய்லர் மறுநாள் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தேன்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால குடும்பம் முன்னேறுமா? அந்த காலத்துல நீ பெத்த தாய்மார்கள் உடை கலாச்சாரம் போட்டிருந்தாங்க. மேல ரவக்கு துணி போட்டது இல்லைங்க, இடுப்புல உள்ள தலையில கமஞ்சோர் இருக்கு. தோட்டத்துல புருஷன் மேல பாப்ப, ரோட்ல நடந்து போனா கையெடுத்து கும்பிடுகின்ற கலாச்சாரத்தை நாங்க வாழ்ந்து வச்சிருந்தோமே. இன்னைக்கு நீங்க துணிமணி போடுறதுல ஏதாவது ஒழுக்கம் இருக்குதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ள போடுங்க. ஆம்பளை போடுற டவுசர் பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பேண்ட பொட்ட புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பனியனை பொட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பயிலோ பொம்பளை கட்டுற சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க? என்னைக்காவது ஆம்பளை பயிலோ பொம்பளை போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டாங்க? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பயிலோ பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டமாயா? இல்ல உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன், திருப்பி வந்துருச்சு. சுடுகாட்டு பேயாட்டு இருக்கு. கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா எதுல போட்டிக்கு வேற கூட தெரியாது, போடுற துணிமணியில கூட ஒரு ஒழுக்கம் பண்ணிக்க. அப்படி எந்த குடும்பத்துல மகிழ்ச்சி தூக்கி நிறுத்துற? உடலழகை ஊருமச்ச ஒரு காலத்துல என்னை பெத்த தாய்மார்கள் பொழுதுக்கு பாடுபட்டாங்க. இன்னைக்குதான் மளிகை கடை இருக்குது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. அன்னைக்கு சந்தை கூட எடுத்து தலையில் வச்சால்னா வைகுந்த சந்தை போய் வேணுங்கிற சாமான வெடி பாடுபட்டு வாங்கி கொண்டாந்து அரிசி பருப்பு எண்ணெய் தண்ணி மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து 1 வாரத்துக்கு வச்சு பொழுதுக்கு பாடுபட்டான். காத்தால எந்திரிச்சு சட்டிமான கழுவி உடுவாஸ் கூட்டி பயண பள்ளிக்கூடம் தாண்டி புருஷன் வேலைக்கு தாண்டி பால் கறந்து 9 மணிக்கு கெத்துன்னு பண்டபாடி போய் மேப்ப ஆளு வந்து ஆளு கூட செரிச்சோட்டால வேலை பார்த்தாங்க. நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ டக்குன்னு எடுக்கிறேன். டக்குன்னு எடுக்கிற வெட்ட நாயிடா 2 நாயிடா சேர்த்து எடுக்கிறோம். ஏங்க என் பொண்டாட்டி கேட்கிற உன் பேச்ச எந்த நாய் கேட்கும்? இந்த நாய் கட்டிச்சுன்னா அந்த நாயை காட்டணும்னா குடும்பத்துல குழப்பம் வராம 3 நாய் ஒன்னா தெரியுது. சரி நடுவரவர்கள அன்னைக்கெல்லாம் பொம்பளை பாடுபட்டாங்களா? இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது வீட்டு வெளியே வரலாம்? பொழுதாவளிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமையான, 7 மணிக்கு அண்ணா, 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 எதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் அம்மணிக்கு அடுப்புலயே வைக்கிற அளவு கொடலி. ஏன் மாப்பிள்ள இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? நடுவரவர்களே அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே அந்த குமார் பேர் அந்த தங்கமயிலோட தங்கச்சி போய் பொண்ணு கேக்குறாங்க. அவ மாசமா இருக்கிறாங்க.
அந்த ராஜி புள்ள IPS எக்ஸாம் பாஸ் ஆயிட்டான்னு மாமனாருக்கார கட்டவுட் வச்சு கொண்டாடுற நடுவர். அந்த எதிர்நீச்சல் என்ன மாப்பிள்ள ஆச்சு? அந்த ஜனனி எல்லாரும் பொம்பளையாக்கா நான் கேட்கறேன். கல்யாணம் முடிச்சு 4 வருஷம் ஆகுது, உன்ன புள்ள பத்து கொடுப்பாருங்கிற அறிவுலாம் சுத்தி தெரியுதா? அவன் மச்சாண்டாமாவோட கல்யாணம் ஆளு இவளுக்கு என்ன வேணும்? இப்போ போனமா குடும்பம் நடத்தணுமா, புள்ள பெத்தமான இருக்க வேண்டாமா? அந்த கயல் என்னாச்சுன்னு இந்த குயில் கேக்குறாங்க. இப்ப ஆக்குலியாக 4 மாசமா அந்த ஆனந்தி பிள்ளைக்கு கல்யாணமே 4 மாசமா நடக்குது. மண்டபத்துக்கு ஏன் நடுவர்களே காத்தாலும் மத்தியானம் மண்டபத்துக்கு போனா பட்டிச்சோறு போட்டு பொழுதாடு ரெஸ்ட் வச்சு எடுத்து காத்தாலும் 3 மணிக்கு வருவாங்க. நான் பாத்துருக்கேன். 4 மாசமா அந்த கல்யாணம் நடக்குது. இவதாலி கட்டுவானா, அவன் தாலி கட்டுவானா, இப்ப எவன் தாலி கட்டுவான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப 10 குறைக்கு ஆஸ்பத்திரியில போய் தாலி கட்டுற சட்டம் நடக்குது. நடுவர்களே இந்த கையலுக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வாரத்தோட 112 வாரம் ஆகுதுங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் டேட்டே நடக்க மாட்டேங்குது. இப்ப கூட பச்சையாத்தால என்ன வேண்டிட்டு தெரியுமா? என்ன? அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம அன்னிக்குள்ள மக்கள் நம்மளுக்கு பட்டிமன்றம் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் வாரக்குள்ள பச்சையமா தாயே அந்த கையலுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து ஆம்பளையோ பொம்பளையோ பிறந்தவனுக்கு ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டுக்கிறாங்க. யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? ஏங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நான் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலா திரையில ஒரு கதாநாயக தரையில் வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். டிவியில வாரது விளம்பரம் சோறுகீர் போட்டாங்களா? அம்மா அருமையான சாப்பாடு சரவணம்னு வாங்கி கொடுத்தாங்க. நீ போய் படுத்துன்னு வெடி வெடி தூங்குவே, போய் கைக்கால கழுவும்பா. நான் கைகால் கழுவிட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளதான் காலை வைப்பேன். தோசை கல்லு சொய்யின்னு காஞ்சாயிரும். அடே நம்ம வெள்ள வடை எங்கேயும் மொட்டு வைக்க தொலை விட்டு இருக்குமில்ல, பாக்குற வாய்க்கு போ. அடே அக்கா ஊர்ல இருந்து வந்தவோ ஏதோ யூடியூப் பார்த்து ஏதோ முருங்கத்தால போட்டு பொடி பண்ணாலாமா, ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்தா. ஐயோ மறந்து போனேன். சோமாரம் நெய் காய்ச்சி வச்சேன். ஒரு நெய் தோசை போட்டு தரேன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசை கொடுப்பாளுங்க. ஒரு தோசை ஒண்ணு எருமை நாக்காட்டு இருக்குங்க. 4 தோசை சாப்பிடலாம்னு வந்தா 7 தோசை சாப்பிடுவேங்க. வீட்டுல ஒரு தீர்க்காளுக்கு ஒரு தோசை தான் காலையில் ஊத்திருப்பான். மாமா போதும் ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்தே மாமா போதுமா மாமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னு இந்த மரத்துல தூக்கோடு தூங்குறேன்னு விளக்கமா குடும்பம் நடுவரவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்போ காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டி ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு தர திங்கிறான். ஒரு மனுஷன் நிம்மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு தான். எனக்கு பெத்ததாய் காய்ச்ச குளிர் வந்திருந்தாலும் பையன் பசிதாங்க மாட்டான்னு சோறாய்க்கு வச்சு போட்டு குறிப்பு படுத்துருப்பாங்க. எப்ப கணக்கா தட்டத்துல சோத்த போட்டா இந்த பொண்டாட்டிகள் சைல்ஸ் ஆரம்பிப்பாங்க. நீ வாட்டுக்கு வார வீட்டுல என்ன நடக்கிறோம் தெரியுதா? காக்கா பாலத்துல ஏறிட்டு வார ஏங்க எரியுது. தைலத்தை மூக்கள் வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுத பூரா எரியுது. நல்ல தண்ணி கலந்து குடிக்கணும். விட்டு 3 மாசம் ஆச்சுங்க. இப்படித்தான் சொன்ன. இப்ப சேலத்துல சுத்தி தெரிஞ்சிருக்கேன். நடுவரவர்களே வரும்போது ஒரு கட்டப்பை எடுத்துக்கிட்டு வர, போகும்போது 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போற. மொக்கால கண்ட கொம்மா கட்டப்பையா ஏத்தற இருக்கா. ரசமூத்திட்டு வாரு. உன் தம்பி 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். அவன் சோட்டு பசங்க எல்லாம் வேற தறி போட்டு ஓட்டுச்சுல எவனாலும் ஓட்டப்படாதா உன்ற பெரிய ராசா வீட்டு கட்டுக்குட்டி அண்ணாத்து அரமனையில் பிறந்தானா அவனை கண்டா நீனு 500 அவன் ஏத்தற. அவன் பீர் ஊத்தற இருங்கோ. தயிர் ஊத்திட்டு வார. மாட்டு தயிர் வேணுமோ எறும்பு தயிர் வேணுமோ? பால் தயிர் இருந்தா ஊத்துவேன். அவ்வை பிராட்டி சொன்னா கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு போடுறதுக்கு துப்பு இருக்குதா? முதல்ல எல்லாம் பொண்டாட்டி பத்தி பேசலாமா? அப்படி கேளியா நடுவரவர்களை? நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்டு பிடித்தாரு உனக்கு பொண்டாட்டி. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்ல கல்யாணத்தை நினைச்சு பாரு. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டை விட்டோம்டா.
எவ்வளோ போட்டு முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம். ஆமாங்க, எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். ஆ, எனக்கெல்லாம் 4 அக்காடா, சரி. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. ஆ. நைட்டு போய் தடவி பார்க்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. ஐயோ, பிடிச்ச விடிய முடிச்ச வைத்ததுதான் வேலை. முடிச்ச வைக்க கூப்பிடுறாங்க, வேலை பாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த கட்டணம் புருஷனை பார்த்து வங்க கடலாலம் என்ன வல்லவரி ஒரு நாள் கட்டண புருஷனை பார்த்து இப்படி பாடி இருப்பாளா? எங்க அப்ப, எங்க அம்மா, எங்க நொண்ணு. நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதின்னு என்னங்க? அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். சரி. அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு பாத்துக்கறி வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். அது சரி. வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். அது சரி. இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தங்கம் கூட அணியாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதான் உண்மையில அச்சய தீதியோட வரலாறு. அதைத்தான் பொண்டாட்டிக்கிட்டு சொன்னேன். அடியே அச்சய தீதி அன்னைக்கு நகை வாங்கி வைக்கப்படாதாம 4 பேருக்கு சோறாக்கி போடணுமாமா. போய் நீ 4 வடை அரிசி போட்டு சோத்தாக்கு நான் போய் கல்லுப்பு வாங்கிக்கார குலசாமி கோயில சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணுவோம்னு அவ கேட்டவனு கார் சொன்னாங்க. மேடை கலைவாணர், தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் பட்டிமன்றம் நடத்தக்கூடிய மாபெரும் வள்ளல், தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் போய் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாபெரும் கோமான், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு வாழ்வு கொடுத்த மகராசன், கடையேழு வள்ளல்களை காட்டிருப்பே. எங்க மகராசன மாதிரி ஒரு வள்ளலை பார்த்ததுண்டா? அப்பேற்பட்ட மகராசண்டி அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா உனக்கு அறிவில்லை, அந்த ஆளுக்கு அறிவில்லை. இதுக்காண்ட எனக்கு அறிவில்லைங்கிறியா? அதுதான் கேட்கறாள். என்ன வேணா சொல்றேன்? அதுக்காப்பா அவந்தாள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா நீ அப்படியே பொசுங்கு. நம்மட பேச்ச கேட்கற மாதிரி இருந்து வீட்டுக்கு வாண்ணா. நடுவர் அவர்களே, நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி, நமக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டின்னு சொல்லப்படாதரா. நடுவர் அவர்களே, இவன் நம்ம இலா, இது நம்ம ஜெயி, அது நம்ம கெவுதமி, இது எல்லாம் நாமன்னு சொல்ற மாமா, பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாதாமா? என்னன்னாயா? நீ எத்தனை கார் வச்சிருக்க? 2 கார் வச்சுக்கிறேன். அப்ப நம்மளுக்கு 2 கார் இருக்கு. ஏது இப்ப இடிக்குதா? நம்ம பொண்டாட்டி சொல்லக்கூடாது. சரி, ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஓம் சம்சாரா. ஓம் சம்சாரா. யுவர் வைஃப். யுவர் வைஃப். ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? தப்புச்சாடா என் பொண்டாட்டி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. இதுக்கு வேற ஏக்கா இந்தியா வரைக்கும் கேட்க. நடுவர் அவர்களே, அவள் விட்டால் விதியில் வேற பொண்டாட்டி கேட்டதுக்கு வழி இல்லை. எப்படியாவது அவன் சமாதானப்படுத்தும்னு 3 முழம் மல்லிகைப்பூவும் 3/4 கிலோ அலுவா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். நீனே தின்றுவியா? சுகருக்கு ஆசைப்படலை, திங்க முடியாது. அப்படித்தான் சொல்லி வச்சுட்டு அப்புறம் வாங்கி திங்க இனிப்பு மிட்டாய். இல்லைங்க, அப்படி எல்லாம் அரை புரளி கலப்புறாங்க. நடுவர் அவர்களை 3 முழத்தை எடுத்து அவ தொண்டையில வச்சு, 3/4 கிலோ அலுவாவை எடுத்து அவ தொண்டையில வச்சு, அடியை சித்திரை மாசம் வந்திருக்கு இந்த அச்சய திருதி, காசும் இல்லை கப்பும் இல்லை, வேறு விதக்காய் வாங்கணும், விதநெல் வாங்கணும், விதச்சோளம் வாங்கணும், உழவு ஓட்டணும், பாத்தி பிடிக்கணும், கதை எடுக்கணும், ஏகப்பட்ட செலவு கிடக்குது. வேறு மழை இல்லாத போர் வேறு போட வேண்டியதாக இருக்குமாட்டு இருக்குது. ஆயா உனக்கு இந்த உரியா காய் போட்டிருக்கிறேன், அது என்னமோ ஒரு செடிக்கோ ஒரு பாத்துக்கோ ஒரு மூட்டை விளையுமாமா, உனக்கு தை மாசம் அறுவடை ஆனா 5 பவுன்ல அட்டி பண்ணி போறடி தங்கோன்னு 16 வருஷமா பண்ணி கிழிச்சுட்டே, நீ உரியா காய் போட்டுத்தான் நீ உரிக்க போறீங்க. என்ன தாண்டி பண்றது? ஏதோ ஒரு வழி சொல்லுன்னு. நீ 5 பவுன் வாங்காடி தொலைது, பேருக்கு ஒரு 1/2 பவுன்னாலும் வாங்கி கொடுன்னா. இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சது. சரின்னு சொல்லி குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 2 வெள்ளாட்டை 54,000 ரூபாய்க்கு வித்து பணத்தை கொடுத்து போய் வாங்கிட்டு வாடின்னு. நீங்களும் வாங்க போலாம்னா ஈரோடு போனா நடுவர் அவர்களே, அந்த கடைக்கு முன்னால பச்சை வாழை கட்டி பந்த போட்டு 5000 பேர் நிக்கிறேன். நான் 16 இப்படி பால் கறப்ப பாலை கறந்துட்டு போய் மணி 12. அதுல எவனோ ஒருத்தன் சொல்லி இருக்கிற 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம். நாங்க போனது மணி 12. எப்படி 1.25 வாங்குறது? 5000 பேர் விடுவானா? அடி வேற கடைக்கு போலாம்னா நாங்க பரம்பரையா இந்த கடையிலேயே ஏத்துவோங்கிறான். அட என்னதான் பண்றது? 3 மணிக்கு பால் கறக்க போவோம், ஏதோ வழி சொல்லு. நீ இங்கேயோ ஒரு உட்கார வச்சுட்டு சேலை தூக்கி இப்படி சொருவினா. கரெக்ட். என் பொண்டாட்டி குழாய் அடி சண்டையில PhD முடிச்சுவ அக்கா, அவ குடத்தை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வரான்னு எந்த பொம்பளையாலும் வீதிக்கே வரமாட்டான். இப்ப வாய திறந்தா வங்காள விரிகுடாம வத்தி போகும், வண்ண வண்ணமா கேட்பான். அவ போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1 1/4 ஆச்சு, 2 ஆச்சு, 2 10 ஆச்சு, ஆளை காணும்.
இங்க எனக்கு பிரஷர் 100 110 200 250 எகுருது. இங்கதான் ஒருத்தர் 1.25 to 2.25 கெடு வச்சுக்கிறானே. கணக்கா 2 மணி 13 நிமிடத்துக்கு வெளியே வந்தா மாமா 1/2 பவன் வாங்கிட்டேன்னு கையை தூக்குனா பாருங்க, கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணுமுங்க. அது இவனும் நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்கேன். நடுவர் அவர்களை 1/2 பவுனுக்கு ஆசைப்பட்டு 5 பவுன் என்னை பெத்ததாய் தொலைச்சால ஐயா. இந்த உலகத்திலேயே நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் தான் நடுவர் அவர்களே. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடந்து. அப்படி தாய்ங்கிற தெய்வம் கடவுள் கூட கேட்டா தாங்க வரம் கொடுக்கு. நம்மளை பெத்ததாய் நம்ம முகத்தை பார்த்தே வேணுங்கிறத கொடுப்பான்னு சொன்னா அந்த தாய் தாங்க குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்குறா. இந்த பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஆம்பளை கடங்காரன்னு ஆகிறேன். கரெக்ட். கஷ்டப்படுறது ஊரா கனவே, அவளை கடங்காரன் ஆக்குறது ஊரா பொண்டாட்டி. பாடுபடுறது ஊரா ஆம்பளை, படுத்துக்கிட்டு ஊர்க்கதை பேசி ஊட்ட கெடுக்கிற ஊரா பொண்டாட்டி. உழைக்கிறது ஊரா ஆம்பளை, அடுத்தவங்க குடி கெடுக்கிறது ஊரா பொம்பளையா இருக்கிறாளே. இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷம், எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? நண்பர்களே, கற்று பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா தப்பாங்க. ஒன் சொத்து ஒன் உரிமை விட்டு சாத்து. எனக்கு ஆசைதான் அவன் வேசற வேச்சுக்கு வாயை தெற்கிருந்து வடக்கு திருப்பி வைக்கணும். ஆசை அளவோட ஆட்டுவாள் தலைவோடு ஆளு தாங்க 6 அடி 2 இன்ச்சு. மனசு குழந்தை மாதிரி இங்க வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாது, கடிக்க மாட்டேன். அப்படி ஒரு அப்பாவிங்க நான். நடுவர் அவர்களே அன்னைக்கு சாப்பிடலாம்னு உட்காந்து என் பொண்டாட்டி கொண்டாந்து குழம்புன்னு ஒண்ணு ஊத்துனா. என்ன புள்ள குழம்புன்னு மாமா கறி குழம்புன்னா. நடுவர் அவர்களே கறி குழம்புன்னா ஒரு பட்டகிராம மணக்க வேண்டாமா? எனக்கு வாத்து கடைக்காரர் கேட்டு பாருங்க எப்படி அப்படியா செய்வார். நடுவர் அவர்களே அந்த குழம்பெடுத்து வாயில வைக்கிற ஆத்தா பச்சிம மேல ஆணைய சொல்ற உப்பு போட மறந்து தொலைச்சு மம்மாடா போயிட்டான். நாடு தப்பா கேட்கல, உங்க வளர்ப்பு அப்படி தப்பா கேட்பனா? யாரு மகராசனோட மாப்பிள்ளை இல்லையா? ஆமா. அப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தை வாயில வந்துருமா? எனக்கு வந்து உனக்கு வர போகுது, அதை சொல்லு. நடுவர் அவர்களே நான் என்னன்னு கேட்டேன், ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடக்கூடாதான்னு கேட்டேன். இதான் கொலை குத்தமாங்க, இதை கேட்க கூடாது கேள்வி நான் கேட்டுட்டேனா, எச்சு முச்சா ஏதாவது பேசிட்டேனா? இல்ல. அதுக்கு அவன் என்னக்கா சொல்லணும்? ஐயோ மாமா யூடியூப் பார்த்து சமைச்ச நாட்டு இருக்குது, போன பார்த்துட்டு வச்ச நாட்டு இருக்குது, உப்பு போட மறந்துட்டேன், நீ கல்லுப்பு போட்டா சாத்துல பிடிக்காது, இருமாமா பொடியப்பு எடுத்துட்டு வர, இது எனக்கா சொல்லணும்? எனக்கு அண்ணன் கேட்ட இது எனக்கா சொல்லுவீங்க? அவ கேட்டா உப்பு இல்லைன்னா துறைக்கு தொண்டையில இறங்காதோன்னு. கோவருமா வராதா? வரணும். வெடி வெடி பட்டிமன்றம் போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன், ஈரோடு மாட்டு சந்தையில் கமிஷன் கடை வாங்கி கொடுக்குறேன், இத்தனை சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு தின்னு போட்டு ஈரோட்டு ஈத்தருமையாட்டு வீட்டுல பிறல்றாளே. இந்த வார்த்தை கேட்டா பாடுபடுற ஆம்பளை கோபம் வருமா வராதா? வரணும். வந்துருச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன் அவதான் பொம்பளை பொறுப்பு இல்லாத பேசுறா, நாமளும் அறிவில்லாத ஆம்பளை கை நீட்டுனா 4 பங்கு பங்காளி கேவலம் பேச மாட்டாங்களா? என்னடா மானங்கட்ட மஞ்சநாதன் குடும்பம் அண்ணாடி இப்படியே நாய் மண்ணி மாட்ட கத்திட்டு கிடக்குறாங்க, ஊட வேற என்ன பேசுவாங்க. இன்னைக்கு பல குடும்பத்துல சண்டை வராது இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆம்பளைக அனுசரிச்சு போறோம், ஆம்பளைக்கு விட்டு கொடுத்து போறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பத்துல சத்தம் வெளிவராது இருக்குது. நடுவர்களே, இந்த வார்த்தை கேட்டா நான் என்னன்னு, ஏன் பாப்பா உனக்கு குழம்பு வைக்க தெரியலனா ஒன்னா உங்க அம்மா இருக்குது இல்ல எங்க அம்மா இருக்குது, அதுவும் இல்லையா ஹவ் டு மேக் கோழி குழம்புன்னு கேட்டா யூடியூப்ல ஒரு சொல்லி கொடுக்க வைக்கப்படாதான்னு கேட்டங்க. அதுக்கு கேட்டா வாரு நடுவர்களே ஒரு கேள்வி, என்ன மாப்பிள்ள இந்த 6 அடியோட அப்படியே நடிக்க போச்சு என்ன மாப்பிள்ள? அந்த வார்த்தை நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க, தூக்கு போட்டு தொங்கி இருப்பீங்க. ஓ மொண்டாட்டி கேட்டக்கு நான் ஏன்டா தூக்கு போட்டு தொங்குறேன்? நீங்க தான் நடுவர், இதுக்கெல்லாம் தொங்குவாங்க. நடுவர் அவர்களே, உப்பு இல்லைனா செத்துக்கு பொசுங்கிருவியோன்னு கேட்டா, நீ இதுக்கு மேல அவளை வீட்டுல வச்சிருக்கலாமா? ஆனா அந்த கடா காட்டி சந்தக்கடைன்னு வேட்டி மடிச்சு கட்டிட்டு ஒரு அரை பகிட்ட பேத்து போட கைய ஓகணும் பாருங்க. எங்க அப்பட பெத்த அப்பத்தான் 16 புள்ள பெத்தவோ வாசல்ல கோந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருந்தா, நான் கைய ஓங்கணுன்னு அந்த கொட்டலாம் எடுத்து எரிஞ்சா பாருங்க முழங்கையிலே வந்து அடிச்சிடுது. தேம்பாட்டி அடிக்கிறீன்னு 6 வீட்டு பிள்ளை 6 கை வைக்கிறேன். ஏய் 1000 தான் இருந்தாலும் அவன் அடுத்தவன் பெத்த பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளை கட்டிட்டு வந்து போட்டு கை நீட்டி அடிக்கிறியா, கைச்சக்கால முறிச்சு போடு, கை தடிக்க எடுத்தா முழங்கை முறிச்சு போகணும். எங்க அப்பத்தான் அப்பத்தானா அப்பதாடா கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச 4 பேர் இன்னும் பாங்கடா ஓர கடைய போட்டு குறவழி மேல காலை வச்சு ஒரு முதி சொல்றேன். உன் பாட்டி சாதா பாட்டி இல்ல, அது எது ஸ்பெஷல் பாட்டி. அதுதானே அன்னைக்குன்னு பார்த்து எங்க ஆளு புண்ணுங்க
ஓஹோ. மாட்டுக்கன்னு முதிச்சு வச்சிருச்சு. ம். அடிக்கலிக்கா ஆ. மிரட்டுற கையை ஓங்குனேன், நான் இல்லேன்னு சொல்லல, கையை தாங்க ஓங்குனேன். ஆ. வெந்திருச்சா, கொண்டை அவுத்துட்டா, சேலை எடுத்து இப்படி சொருவுனா, கரெக்ட். குழம்பு சட்டி கொண்டு வாசல்ல போட்டான். பா வா பா என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொல்லு, உன்ற கையில கட்ட முளைக்க, உன்னை கொண்டு சுடுகாட்டுல வைக்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்படி அழுதுருப்பாளே. இதே மாதிரி தாங்க வீட்டுக்கு வீடு அழுகிறாளுகடா. நானும் திருன்னு திருவாத்தா நாட்டம் முழிக்க. அப்படித்தானே முழிப்ப நீ. நடுவர் அவர்களே, இவ அழுகிறாள்டா. பக்கத்து வீட்டுக்காரி இருக்கிறாருங்க, அடுத்தவன் குடி கெடுக்கிறக்கனே குடி இருக்கிறாளுங்க. கிட்டு 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 கிட்டுன்னு 3 கொம்பரி ஒடியாத்துட்டா. யாரு யாரு? கௌதமி, வர்ணனி, ராணி. அவ சொல்ற, கௌதமி அடிச்சிருப்ப, சம்பாதிக்கிறான்ல அந்த திமிரு. சொல்லிருப்பா சொல்லிருப்பா. அவன் கையில கட்ட முளைக்க அவனை கொண்டு பட்டக்கலப்பான போவ, புள்ளைய மூஞ்சியா குத்திருப்பானாட்டு இருக்குது. பாரு, புள்ள மூஞ்சி கொலக்கட்டையா தடிச்சிருக்குது. எது நான் குத்துன்னு நீ வாத்த. இப்ப கூட பரவாயில்ல, அவருக்குள்ள வர்ணனி. அவ சொல்றா, கொழுப்புடி கொழுப்பு தொடர்ச்சியா தேவகட்ட மகராசு பட்டிமன்றம் கொடுக்குறான்ல அந்த திமிரு. அவ தங்கச்சி கொடுக்கறக்கு 5000 ரூபாய் பணம் கேட்டா போன தீபாவளிக்கு, நம்ம கூட பட்டிமன்றம் பேசுறா, நம்ம பக்கத்து இருக்கிறான்னு பணத்தை கொடுத்துடலாம். அவ ஒரு நாளைக்கு தண்ணி போட்டு வந்து, ஏன்டா போட்டாட்டி எனக்கு கூட பணம் கொடுத்து பம்புக்கு வருவேன். தேவையா? வேண்டாம் வேண்டாம். பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது மனசுல வச்சிருந்து எங்கூட்டு சண்டையனை கொண்டாந்துடுற அந்த சண்டாளி. இவ கூட பரவாயில்லைங்க, இந்த ராணி இருக்கிற பாருங்க, குமார் பொண்டாட்டி குட்டுராணி, கூல குடிய கெடுக்க குட்ட கலப்ப காட்ட கெடுக்கம்பாங்க, பல குடிய கெடுத்துவாவோ குட்டுராணி. அவ சொல்றா, இவன் இப்படியே விடப்படாது, நடங்கடி நைட்டி மாத்திக்கிட்டு போய் அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து பொம்பளை போலீஸ் கிட்ட இவனை டவுசரோடு உட்கார வைக்கணுங்கிறாயாவா. என்ன சொன்னா? டவுசரோடு கொண்டு போய் பொம்பளை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணுங்கிறாயா. அப்ப அவ உன்னை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கா. நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அவ ஆசைப்படல, பார்க்கணும்ல, வீட்டுல நான் கட்டுறத கோமணமாச்சு, டவுசரோட பாக்குறத. நடுவர் அவர்களே, நீங்க கட்டண விருசனை ஒருத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லும் போது, என்னை பெத்த தாய் அப்படி விட்டுருவாளாங்க? 1000 தப்பு பண்ணாலே என்ற பையனை பத்தி பேசுறீங்க, 6ல வந்து சேர்ந்தீங்க, அவ பத்திரமாத்து தங்கமடி. என் பையனை பத்தி யாராலும் பேசுனீங்கன்னா சேவக்கட்ட பிஞ்சுவோம்னு சொல்லுவாளே, இவள் ஆட்டனை குறிஞ்சிரு படுத்துருப்பாளே. காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் பேரம் பேசுறான் இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் பேரம் பேசுறான் இல்ல, சப்பி திங்கிற முட்டாய் 100 ரூபாய் பேரம் பேசுறான் இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு பேரம் பேசுறேன். அப்ப எங்க இருந்து வாழ்க்கையில விவசாயி விளங்குவே? நீ குடும்பத்துல மகிழ்ச்சி, பொண்டாட்டி வந்தா சந்தோஷம்னு சொல்றியே, முதல் பொண்டாட்டி வந்தா தானே சந்தோஷம் இல்லையான்னு தெரியும். இன்னைக்கு டாக்டர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள், படிச்ச மாப்பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது. பாலா பொண்ணாகி இந்த விவசாயம் பண்றவனுக்கு எவனும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். 40 ஏக்கரா 30 ஏக்கரா 10 ஏக்கரா 5 ஏக்கரா 1/2 ஏக்கரா இருந்தாலும் பொண்ணு கிடையாது. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? விவசாயம் பண்றாரு. ஏன் கேவலமா? ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம் நினைக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் வாங்குற சம்பளத்தை விட ஆடு மாடு மேய்க்கிற உண்டுன்னு சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு முதல் பிள்ளை கொடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க பொண்டாட்டி வந்தா சந்தோஷமா சொல்றேன். நடுவர் அவர்களே, உலகத்திலேயே எல்லா தொழிலும் ஒருவனுக்கு அடிமையான தொழிலுங்க. விவசாய தொழில் மட்டும்தாங்க எவனுக்கு அடிமை இல்லாத தொழில். வேலை இருந்தால் வேலை பார்க்கல, இல்லை வேப்பமரத்துக்கடி காட்டில் போட்டு தூக்கல. எவனாலும் கேள்வி கேட்க முடியுமா? இன்னைக்கு நெசவாளியும் விவசாயி வாழ்க்கையில் என்னைக்கு முன்னுக்கு வர்றோமோ அன்னைக்கு தாங்க குடும்பமும் நல்லா இருக்கு, நாடும் நல்லா இருக்கு. முதல்ல பண்ணையம் பண்ணுறவனுக்கு பொண்ணு கிடையாது, தறியோடுறவனுக்கு பொண்ணு கிடையாது. எல்லாம் கொண்டு போய் பெங்களூரு, மெட்ராஸ், ஹைதராபாத்தில் கொத்தடிமையாக இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பெரிய பெரிய கம்பெனிக்காரே மஞ்சக்காய் வாங்கிட்டு போயிட்டு சம்பளம் கொடுக்க முடியலன்னு வெடி இருக்குள்ள 5000 பேருக்கு வேலையை விட்டு தூக்குனேன். ஆனால் எந்த விவசாயாவது நான் போட்ட கடலைக்காயில் லாபம் அல்ல, நான் போட்ட மக்காச்சோளத்தில் லாபம் அல்ல, நான் நட்ட கரும்பில் லாபம் அல்ல, நான் நட்ட நெல்லில் லாபம் இல்லைன்னு களை எடுத்தவனுக்கோ பாத்தி பிடிச்சவனுக்கோ பார்க்கோதவனுக்கோ இது வரைக்கும் சம்பளம் கொடுக்காத எந்த விவசாயாவது இருந்திருக்கிறானே? ஐயா, அப்பேற்பட்ட விவசாயம் பண்றவனே முதல் நீங்க மதிக்க கத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொருக்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொருக்கம் இல்லை, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயிலில் காணிக்க போட்டா சொருக்கம் இல்லைங்க. பொண்டாட்டி வேச்சு கேட்காம பெத்த தாய் தாப்பனுக்கு வவராறு சோறு போடுங்க. அவங்க தான் அந்த பச்சைமா அவருடைய காலிலே பாதத்திலே ஒரு விளக்காக போய் அமைவார்கள் என்று சொல்லி ஒத்த பிள்ளை இப்போ வேண்டாம்னா அவிலன்னு ஒருங்கு கொடுக்குறாங்க. நீ ஏன் காசு கொடுக்குறேன்? பச்சைமனை கடைசியில் பாடுறேன், பட்டிமன்றம் பிடிச்சி பச்சைமனை பாராட்டி பாட்டு பாட சொல்லி அண்ணன் 150 ரூபா கொடுத்துருக்கிறார். நடுவர் அவர்களே,
4 பிள்ளைகளும் பெற்றாலும் ஒரு அம்மா சோறு போட்டு காப்பாத்தி கரை சேர்த்துறா. ஆனா 4 பிள்ளைகளும் சேர்ந்து ஒத்த தாய்க்கு சோறு போட மாட்டேங்கிற. ஒருத்தன் சேலத்தில் இருக்கிற, ஒருத்தன் வைகுந்தத்தில் இருக்கிற, ஒருத்தன் காக்காப்பாளத்தில் இருக்கிற, ஒருத்தன் தருமபுரியில் இருக்கிறான்னு பெத்த தாய்க்கு சோறு போடாதே. அந்த சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு தாய் பாடின மாதிரி எங்க நாட்டுப்புற கலைஞர் தில்லை பன்னீர் அவர்கள் ஒரு பாட்டு படிப்பாருங்க. அந்த பாட்டோட முடிக்கிறேங்க. பெத்தாலும் பெத்தேனே 4 புள்ள பெத்தேனே ஒத்த புள்ள கூட தாய் தகப்பனை பொண்டாட்டி வச்சு கேட்டுட்டு வெறுக்காதீங்க, அவையில ஒதுக்காதீங்க. அவை மனசு நொந்தா நம்ம தலைமுறை 7 தலைமுறை கஷ்டப்படுமுங்க. அப்பேற்பட்ட அப்பனாயால நல்லா பாருங்க. உங்க ஆயாலம் கொப்பனை பார்க்குற மாதிரி எங்க ஆயால் அப்பனை பாருங்க. அவையிலுமே இளிச்சவாயனை பெற்று உனக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல. இந்த இளிச்சவாயன் இல்லைன்னு உனக்கு பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் கிடையாதுங்கிறதுனால உங்க ஆயாளுக்கு தூக்கி போசி பிடிக்கிறது விட்டு போட்டு உங்க மாமியா கால கழுவி தண்ணி குடிச்சிங்கன்னா உன்ற காலத்துக்கு உனக்கு புண்ணியம் கிடைக்கி. அது இல்லாம எங்க அம்மால அப்படின்னா அடிச்சோறு அண்டாச்சோறு கூட சிக்காத சீரழிஞ்சு ஓய்வுன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பிடிப்பிருக்கிறேன். நன்றி. அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். கலக்கி எடுத்திருக்காரு மஞ்சுநாதன். எங்கள் டீம் மாதிரி கலக்கிறது எந்த டீமும் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்வோம். எங்கள் அம்மா காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ என் பொண்டாட்டி காலத்தில் கிழிச்சா புள்ள. அப்போ பிறந்த பூரா புள்ள, இப்போ பிறக்க பூரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்காலவும் புள்ள ஒரு வக்காலவும் இதாண்டா பிரசவ வார்டன் குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை அவள் குழந்தை பிறந்துச்சு. எனக்காண்டா சொல்ல சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்த பார்க்க போகிறோம். தாய் அளவில் பிள்ளை அளவில் புருஷன் கிடந்த அளவுக்கு கிடக்கிறேன். வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்கு. உண்மையிலே இங்கே இருக்க திருமணமான ஆண்களை பார்த்து கேட்குறேன், நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து என் பொண்டாட்டி நகையை அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை கைதுக்குங்க பார்ப்போம். அங்கே ஒருத்தர் தூக்குனார், பொண்டாட்டி மரியாதை கெட்டு போயிடும், கையை கீழே இறக்கும். ஆனால் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு இந்த வருஷத்தோட. அப்போவே என் மாமனார் 101 பவுன் போட்டார். 101 பவுனைக்கு இது வரைக்கும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அடகு வச்சதே இல்லை. 3 மாதத்தில் வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி திருப்பி வச்சு மஞ்ச கயிறை போட்டு விட்டு மஞ்ச கயிறு மாமியா ஜரன்னு போனாலும் சோழியை முடிச்சு விட்டு போறேனுங்கிறேன். ஆனால் தாய் என்பவள் யார்? பெற்ற தாய் என்பவள் அருமையா சொன்னாரே, நாம் கொலையே செய்தாலும் நம்மை நீதிக்கு மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மை பெற்ற தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சைத்தான் எப்போதும் நம்மளை மன்னிக்காது, நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் அறுதலி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்.